வணக்கம். ஆ நான் வந்து இப்போ சில கட்டிங்ஸ் எல்லாம் ஃப்ரீயா குடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆ என்னென்ன கட்டிங்ஸ் எல்லாம் ஃப்ரீயா குடுக்க போறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆ ஒ கீரையோட கட்டிங்ஸ் ஒண்ணும், அதுக்கப்புறம் வந்து பூவோட ஒரு பூச்செடியோட ஒரு கட்டிங்ஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் முடி வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு மூலிகையோட ஒரு கட்டிங், அதுக்கப்புறம் சளி, இருமலுக்கு பயன்படக்கூடிய ஒரு மூலிகையோட ஒரு கட்டிங், அதுக்கப்புறம் ஒரு கிழங்கோட கட்டிங். மொத்தம் 5 கட்டிங் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்க போறேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அத வாங்கிக்கலாம். இல்ல 5மே உங்களுக்கு வேணும் அப்டின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். ம் இந்த இது வந்து மாயன்கீரை. மாயன்கீரை கட்டிங்ஸ் வந்து ஈஸியா வளர்க்கலாம். ஒரு சின்ன பிஞ்சு தளிரா இருந்தா கூட நல்லா தழைஞ்சு வந்துக்கும். இந்த அளவு குச்சி தான் உங்களுக்கு நான் குடுக்க போறேன். அ இது க்ரோ பேக்லயும் வளர்க்கலாம், தரையிலயும் வளர்க்கலாம். க்ரோ பேக்லனா ஒடிச்சு விட்டுக்கிட்டோம் அப்டின்னா இருந்துக்கும். தரையில ரொம்ப பெருசா நல்லாவே வளர்ந்து வரும். இது வந்து அவசியம் இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயுமே அவசியம் இருக்க வேண்டிய ஒரு மூலிகையில ஒண்ணு தான் இந்த ஓமவல்லி. இந்த ஓமவல்லி கட்டிங்ஸும் ஒண்ணு வந்து அதில இருக்கும். ஈஸியா வளர்க்கலாம். இதுக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப தேவையில்ல. ஆ இத வந்து நம்ம வச்சுட்டோம் அப்டின்னாலே நல்லா தழைஞ்சு வந்துக்கும். இதில ஒரு கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் கேசவர்த்தினி. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பயன்படும். இது வந்து இந்த செடிய அப்படியே பறிச்சு நம்ம எண்ணெயில காய்ச்சி அத தலையில தேய்ச்சோம்னா, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பயன்படும் அது. இதில ஒரு கட்டிங்ஸ் வேரோட தான் இருக்கும். இப்படிதான் வேரோட இருக்கும். நான் அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு தருவேன். அ வி விதைகளா போட்டு முளைக்க வைக்கிறதோட கட்டிங்ஸ் வந்து நல்லாவே வருது. அ இதில ஒரு கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அதில இருக்கும். அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கோட ஒரு கட்டிங்ஸ். அதுவுமே வேரோட தான் இருக்கும். நீங்க வந்து அத அப்படியே ந கட் பண்ணி கூட துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஃபுல்லாவே ஒரு செடியாவே நீங்க வச்சுக்கலாம். நல்லா இது இப்போ சீசன் தான். நல்லாவே நீங்க வந்து உடனே நடவு பண்ணி அத நீங்க இது பண்ணிக்கலாம். அ அதுக்கப்புறம் ஒரு செம்பருத்தியோட ஒரு கட்டிங்ஸ் ஒண்ணு. சக்கரவள்ளி கிழங்கு பாருங்க, எப்படி அத நான் கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு. அது நல்லா எல்லாமே வேர் விட்டதா தான் இருக்கும். ஒரு சின்ன பீஸ் இருந்தா கூட போதும், நல்லாவே தழைஞ்சு வந்துரும். இதில பாருங்க வேர் இருக்கு. அந்த வேரோட கட் பண்ணி நீங்க அப்படியே வந்து வச்சுக்கலாம். அ ஈஸியா வந்துரும். நல்லா க்ரோ பேக்ல கூட இத வளர்த்து எடுக்கலாம். நெறைய பேர் க்ரோ பேக்ல வளர்த்து எடுக்குறாங்க இத. இந்த சக்கரவள்ளி கிழங்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும். இப்ப ஜூன், ஜூலை இந்த 2 மாசத்துக்கு மட்டும் நீங்க வந்து ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு செம்பருத்தியோட நாட்டு செம்பருத்தியோட அ ஒரு கட்டிங்ஸ் வந்து அதில இருக்கும். நல்ல பெரிய பூவா இருக்கும் அது. அ இந்த கட்டிங்ஸ் வந்து ஒண்ணு இருக்கும் அதுல. இதை ஈஸியா வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் கட்டிங்கும் ஆ எ வந்து ஒண்ணு இருக்கும் அதுல. நல்லா ஈஸியா இது வந்து சின்னதாவே நம்ம தொட்டியில வளர்த்துக்கலாம். இல்ல பெரிய மரத்துகள்ல விட்டோம் அப்டின்னா, பெரிய பெரிய இலைகளா வரக்கூடியது. ரொம்பவே அழகா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.